இப்ப அரசு சார் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது இந்திய தொல்லியல் துறையோட நடவடிக்கைய பத்தி அவர் குறிப்பிட்டாரு. இப்ப இந்த ஆய்வறிக்கை, கீழடி ஆய்வறிக்கைய திருப்பி அனுப்புனது அப்படிங்கிறது, இது அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த விஷயமா நாம எடுத்துக்கலாமா? இல்ல பின்னணியில பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இத அரசியல் ரீதியா பார்க்கணுமா? பாஜக இருக்கிறது என்று சொல்வதை விட ஒன்றிய அரசு இதுக்கு பின்னால் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பரந்த அளவில் வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒன்றிய அரசு பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிற ஒரு பண்பாட்டுக்கும் தமிழ்நாடு பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பண்பாட்டுக்கும் இடையிலான ஒரு பண்பாட்டு யுத்தமாக இது மாற்றப்பட்டு வருகிறது. இப்போ ஏன் இந்த கடிதம் அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. வெங்கடேசன் அவர்களும் இதை பார்லிமெண்ட்டில் எப்படி எழுப்பணுங்கிறதெல்லாம் சொன்னார். கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்விக்கு மக்களவையில் பதில் சொன்னாங்க இந்த அறிக்கை தொடர்பாக. அதில் என்ன எழுத்துப்பூர்வமான பதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை நாங்கள் வந்து நிறையா பொருட்கள் கிடச்சிருக்கு, அதெல்லாம் பல்வேறு ஆய்வகங்களுக்கு அனுப்பியிருக்கோம், அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் வரணும். அது மட்டுமல்ல, இந்த ரிப்போர்ட் வந்து 14/15 பண்ண அந்த எக்ஸ்கவேஷன்ஸ் ரிப்போர்ட்டு 23 தான் சப்மிட் பண்ணப்பட்டது. அதை வந்து நாங்கள் விரிவாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் காலதாமதமாகிறது என்று சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கடந்த 20/3/2025 அன்று அமைச்சரை சந்தித்து ஒரு கடிதம் இது தொடர்பாக அளித்தேன். அதில் என்ன கேட்டிருந்தேன்னா, மதுரை பெஞ்ச், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை பெஞ்ச் வந்து 2024 பிப்ரவரி மாதத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. கீழடி ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் உடனே ஏன் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, ஒன்றிய அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, விரைவில் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொன்னப்போ 9 மாத காலம் அவகாசம் அவங்க கொடுத்துருந்தாங்க. 9 மாதத்துக்குள் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு. அந்த கால வரம்பு வந்து 2024 நவம்பரோட முடிஞ்சிடுச்சு, ஏன் இன்னமும் பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு நான் அமைச்சர்கிட்ட கடிதம் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் 24/3/2025 அன்று இதை வந்து மக்களவையில் விதி எண் 377 கீழ் நான் வந்து இதை எழுப்பினேன். இந்த விதி எண் 377 கீழ் ஒரு பிரச்சனையை எழுப்பினால் அதற்கு வந்து அரசு எழுத்துப்பூர்வமாக அதுக்கு ரிப்ளை பண்ணியாகணும். அது கட்டாயம். நீங்கள் பேசுனா பதில் சொல்லாமல் இருக்கலாம், எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்டது கூட ஏதாவது ஒன்று பதில் சொல்லிவிட்டு அது மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த 377 அப்படின்ற அந்த விதியின் கீழ் எழுப்பினால் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எனவே அதன் விளைவாகத்தான் இப்பொழுது இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை. ஒரு வேளை அப்படி இருக்கலாம். இப்போ வந்து நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது, சென்னை உயர்நீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு இந்த தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது, நீங்கள் 9 மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த கால வரையறைப்போ இல்லைன்னா கண்டெம்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். கண்டெம்ட்டு மூவ் பண்ணால் அவங்க வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஸோ இந்த நிலையில் தான் இப்படி வந்து இதை காலம் தாழ்த்துவதற்காக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து அவங்க சொல்கிற காரணம் வந்து, நீங்கள் வந்து அந்த 3 இதை வந்து நாமன்கிளேச்சரை வந்து தெளிவாக சொல்லணும். அவருக்கு அமர்நாத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடிதத்தில் அந்த 3 கட்டமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுக்கான சரியான சொற்களை நீங்கள் பயன்படுத்தணும். அப்புறம் இது வந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு அளவுக்கு தான் அந்த காலம் இருக்குங்கிற மாதிரி மற்ற விஷயங்கள்லேருந்து இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து முன்ன சொல்கிறீங்க, அதனால் அதை வந்து நீங்கள் சரி செய்து இந்த ரிப்போர்ட்டை ரீசப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3ஆம் நூற்றாண்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப காலமாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அதாவது அசோகருடைய எழுத்து பொறிப்புகள், அதனுடைய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு என்று வரலாற்றறிஞர்கள் வந்து ஒரு கால கணிப்பு செய்திருக்காங்க. அது அவருடைய காலத்தை வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் எழுத்து வந்தது அப்படிங்கிற ஒரு தியரியை நம்முடைய மரியாதைக்குரிய காலம் சென்ற ஐராவத மகாதேவன் அவர்கள் அழுத்தமாக தொடர்ந்து அதையே சொல்லிக்கிட்டு இருந்தார். நீங்கள் வந்து பொருந்தல்ல, அப்போது வந்து நம்ம ராஜன் அவர்கள் கண்டுபிடித்து அந்த நெல்மணிகள் கொண்ட இதை வந்து ஏஎம்ஸ் டேட்டிங் எடுத்து அவர் வந்து அதை கிமு 5ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போய் அதை ஆதாரபூர்வமாக அறிவியல் பூர்வமாக மெய்ப்பித்த போது கூட அதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், இது 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இங்கே எழுத்து வந்திருக்கோம், அசோகன் பிராமிக்கு பிறகு தான் தமிழ் பிராமி அப்படி என்று அவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். இப்போ அவங்க எல்லாருமே என்னென்னா, தமிழுக்கு ஒரு தொன்மை, அதை விட முந்தைய வட இந்தியாவை விட முந்தைய தொன்மை
தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் பண்பாட்டுக்கு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் அங்கே இருக்கிற தொல்லியல் ஆய்வாளர்கள் மட்டுமல்ல, வரலாற்றறிஞர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிறவர்கள் பல பேர் அப்படியான ஒரு எண்ணத்தை வைத்திருந்தார்கள். அதனுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி நான் ஆழமாக போக விரும்பவில்லை. ஆனால் அதை தொடர்ந்து இப்போ ஏற்கனவே கொடுமணல்லையும் பொருந்தல்லையும் திரு ராஜன் அவர்கள் செய்த அந்த அகழ்வாய்வுகளுடைய ஆதாரங்கள் அதை உடைச்சிடுச்சு. ஆதிச்சநல்லூரில் செய்த ஆதாரங்களை அவங்க வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிமு 1000க்கே போச்சு. அந்த இதையும் அவங்க வெளியிடாமல் அதே மாதிரி முடக்கினார்கள். அதற்கு பிறகு கீழடியில் செய்த இந்த ஆய்வுகள் இன்னும் தெளிவாக இன்றைக்கி அங்கே இருக்கிற அந்த காலம், அந்த எழுத்தின் காலத்தை 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போகுது. அது மட்டுமல்ல, அந்த நகர நாகரீகம் அங்கே இருந்தது என்பதையும் இன்றைக்கு ஆதாரபூர்வமாக மெய்ப்பிக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழர்களுடைய இந்த ஆதாரபூர்வமான வரலாறு என்பது இன்றைக்கி இந்தியா என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் வேறு எந்த பகுதியில் வாழ்கிற மக்களினுடைய பண்பாட்டை விடவும் தொன்மை வாய்ந்ததாக இது மாறுது. இன்னும் சொல்லப்போனால் திலீப் சக்கரவர்த்தி மிக முக்கியமான ஒரு தொல்லியல் அறிஞர். அவரிடம் நான் 2010 நான் நேரடியாக ஒரு பேட்டி எடுத்தேன். அது தமிழ் இந்துவில் கூட பப்ளிஷ் பண்ணேன். அதில் அவர் சொன்னது என்னென்னா, ராஜன் பொருந்தலில் 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாரு. இப்போ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டிலே இப்படி எழுத்து பொறிப்பு வந்திருக்கணும்னா இது ஒரு மெச்சூர்டான ஒரு கல்ச்சர் அதுக்கு முன்னையே இருந்திருக்கணும். அதுக்கு முன்னையே மொழி நல்ல மேம்பட்டு இருக்க வேண்டும். அது இன்னும் 7ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம இன்னும் கொண்டு போகலாம். எனவே இது இனிமே இந்திய வரலாறு என்று எழுதும்போது அதை தமிழ்நாட்டில் தொடங்கித்தான் எழுத வேண்டிய ஒரு நிலை இனிமேல் ஏற்படும் என்று அவர் 2010 திலீப் சக்கரவர்த்தி அவர் சொன்னார். அவர் இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் அந்த இது மாதிரியான நம்ம சொல்லுகிறோமே அந்த சமஸ்கிருத பண்பாடு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் தான். ஆனால் அவரே ஆதாரபூர்வமாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஒன்றிய அரசு இப்போ இது மட்டுமல்ல, சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பேசும்போது கூட அங்கே சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று ஒன்றிய நிதி அமைச்சர் அது தொடர்பான ஆய்வுக்காக ஒதுக்கும் போது நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது நிதியமைச்சர் என்ன சொன்னார்னா, சிந்து சரஸ்வதி நாகரிகம், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அந்த நிதிநிலை அறிக்கையிலே படித்தார். இது மாதிரியான ஒரு தொடர்ச்சியான கற்பிதங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். சரஸ்வதி நாகரிகங்கிறது அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அகத்தியரை வச்சுக்கிட்டு இங்கே அகத்தியர் தான் தமிழை சொல்லி கொடுத்தார். அங்கேருந்து வட இந்தியாவில் வந்தார். அவர் சிவரால் அனுப்பப்பட்டார், சிவபெருமான் அனுப்பப்பட்டார் என்கிற ஒரு கட்டுக்கதையை திரும்பவும் தமிழ் இப்போ தமிழுடைய தொன்மையை இவர்களால் மறுக்க முடியாது என்கிற நிலைமை இருக்கும்போது அதுக்கும் தமிழை சொல்லி கொடுத்தது, தமிழுக்கு இலக்கணம் வகுத்தது அகத்தியருங்கிறவர். அவர் இங்கே இருந்த வட இந்தியாவில் தான் அனுப்பப்பட்டார். பூமி தலைகீழா பொருளை பார்த்தது, கொடைசாயை பார்த்தது, அதை சமப்படுத்துவதற்காக அவர் இங்கே வந்தார், பொதியமலையில் போய் இருந்தார். அவர் தான் தொல்காப்பியத்துக்கு முன்னே இலக்கணத்தை உருவாக்கியவர் என்று பல கட்டுக்கதைகளை அது தொடர்பான தொடர்ச்சியான கட்டுரைகளை இங்கே தமிழ் நாளேடுகளிலேயே பப்ளிஷ் பண்ணாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே அதெல்லாம் அந்த மாதிரியான கட்டுக்கதைகளை திரும்ப எழுத பார்த்தாங்க. ஸோ இது ஒரு பண்பாட்டு யுத்தமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த முக்கியமான ஒரு பார்வை தான் இன்றைக்கு அறிவியல் துணையோடு தமிழ்நாடு வெல்லக்கூடிய நிலையில இருக்கு. தமிழ்நாட்டுடைய இது வெறும் கிளைம் கிடையாது, நம்ம சயின்டிபிக் ப்ரூஃபோட நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஆதாரங்களோட தான் போயிருக்கோம். அப்படி இருந்து இப்படியான ஒரு நிலை